மதுரையில் மாணவிகளுக்கான சீருடை தைக்கும் விவகாரத்தில் பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கையை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சியை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கி கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். சீருடை தைக்கும் விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இந்த போராட்டத்தில் அந்த இந்திய மாணவர் சங்கத்தில் என்ன வலியுறுத்துறாங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட எம்கேபுரம் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவிகளுக்கான சீருடை தைப்பதற்காக ஆண் டெய்லர் பயன்படுத்தி 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு அளவு எடுக்க வைத்ததாக மாணவி அளித்த புகாரின் கீழ் அதே பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் மற்றும் டெய்லர் மீது மதுரை நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆசிரியர் மீது டெய்லர் மற்றும் கைது செய்ய வேண்டும் என்று, இனி ஆண் டெய்லரை மாணவிகளுக்கு சீருடை அளவீடு செய்ய பணிக்கு பயன்படுத்தக்கூடாது என கூறி இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினர் சார்பாக அந்த பள்ளியின் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடையே கடும் தள்ளுமுடி ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையை கைது செய்திருக்கிறார்கள். மதுரையில் தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கான சீருடை தைப்பதற்காக ஆண் டெய்லரை பயன்படுத்திய விவகாரம் தற்போது மதுரை மாவட்டம் முழுவதும் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.